நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்க கவனிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் இல்லை, நிருபம். பேதுரு எழுதின நிருபம், 1ஆம் நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் வாசி. ஒரு நிமிஷமா மைக் ஆன் பண்ணிவிட்டு வாசிங்க. எப்போவுமே செக் பண்ணு, அங்கே இருக்கிறவங்க சரி பண்ணாங்க. டக்குன்னு போடுங்க, பார்த்துட்டு ஆன் பண்ணுங்க. கரெக்டாக பாருங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். 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 கண்களை மூடி ஒரு விசை கூட கர்த்தரை ஆமேன் ஒரு சின்ன கவியை பாடி நாம் ஆராதித்து ஆமேன் முன் செல்வமாக. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம் அந்த பாடலை. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் போகுவேன். கை உயர்த்தி சொல்லுங்களேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீர் வாழ்நாளில்
சுமக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நாங்க தூக்கிட்டு போறதல்ல, எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறீர். ஆகவே எங்கள் கவலைகள் எல்லாம் மேலே வைத்து, போராட்டங்கள் எங்களை நோக்கி கெர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் நாங்கள் அடைக்கலம் புகுவோம். ஹல்லேலூயா. எங்களை தூக்கி சுமப்பீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபத்தினுடைய 4 அதிகாரங்களை நாம் கடந்த 4 வாரங்களாக தியானித்தோம். இந்த வாரத்திலும் 5ஆம் அதிகாரத்தையும் நாம் தியானித்து இந்த நிருபத்தை முடித்து விடுவோம். ஆனால் சித்தமானால் தொடர்ந்து அடுத்து 3 அதிகாரங்கள் 2வது நிருபத்தில் இருக்கிறது. இஃப் காட் willing we will also look into them. உண்மையிலே எத்தனை பேருக்கு இப்படி நிருபங்களை தியானிக்கிறது ஆசீர்வாதமாக இருக்குது? ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென், பிரைஸ் காட். சில நேரம் ரெகுலர் ப்ரீச்சிங் ஸ்டீரியோ டைப்லேருந்து வெளியே வந்து மேபி இட் லுக்ஸ் லைக் எ பைபிள் ஸ்டடி, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருந்தாலும் சில நேரம் ஒரு வித்தியாசத்திற்காகவும் அதே நேரத்தில் வேதத்தை ஆழ்ந்து படிப்பதற்காகவும் இப்படி நாம் ஒரு ஸ்டடியை போல் போயிட்டுருக்குறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மற்றவர்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி நீங்கள் 1 பேதுரு நிருபத்தை 1 வாட்டி 2 வாட்டி படிச்சிங்கன்னா இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வசனத்திலே வளருவோமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ அவர் நிறைய பேசிட்டே வராரு. பொதுவான சபைக்கு ஆலோசனைகளை கொடுக்குறாரு. உபத்திரவத்தின் பாதையில் போகிற சபைக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு. அப்புறம் மனைவிமார்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் கணவன்மார்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், இப்படிலாம் ஒவ்வொரு டீமாக வந்து அவர் ஆலோசனைகளை கொடுத்துட்டே வராரு. இப்போது 5ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் வந்து ஊழியக்காரர்களுக்கு, சபையில் உள்ள மூப்பர்கள்னு சொன்னால் சபையை முன்னின்று நடத்துகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு. இதில் ஊழியக்காரர்களுக்கு ஒரு 7 வார்த்தைகளை அவர் ரொம்ப சொல்கிறாரு. முக்கியமாக நீங்கள் உங்கள் மந்தையை என்ன செய்யணும்? மேய்க்கணும். நல்ல ஒரு ஷெப்பர்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில். 2வது அதை எப்படி செய்யக்கூடாது? சொல்லுங்களேன், எல்லோரும் சொல்லுங்களேன். எப்படி? கட்டாயமாய் அல்ல, ஐயோ வேறு வழி இல்லையே அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்யணும்னு சொல்கிறாரு. 3வது எதுக்காக இல்லைன்றாரு? அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. நிறைய சபைகளில் எந்நேரம் பணம் 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 அப்படின்ட்டு எல்லாம் வந்து அதுலேயும் ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போல்லாம் ரொம்ப உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கொடுத்தாதான் அப்படின்னு ரொம்ப ப்ராஸ்பரிட்டியை பேசி அப்படி நடத்துகிற ஊழியங்கள். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஆலோசனை வந்து ஊழியக்காரர்கள் அவலட்சணமான ஆதாயத்திற்காக என்ன செய்யக்கூடாது? ஊழியம் பண்ணக்கூடாது. அடுத்தது 4வது என்ன மனதோட? உற்சாக மனதோட. 5வது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். இப்போ நான் மேலே இருந்து பேசுகிறேன்னா ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் சில நேரம் 1 மணி நேரம் கூட உட்கார்ந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த அதிகாரம் தேவனால் உண்டான அதிகாரம். இல்லைன்னா யாரையும் என்ன செய்ய முடியாது, உட்கார வச்சு போயான்ட்டு போயிடுவோம். அதனால் மோடியே வந்தாலும் ஒருத்தனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து அவனுக்கு ஒரு குவார்ட்டர் பிரியாணி வேறு குவார்ட்டர்லாம் கொடுத்து வந்தால் தான் என்ன செய்வான்? வருவான். ஆனால் ஒரு தேவ ஜனம் வந்து ஒரு ஊழியக்காரன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்ட்ட உட்காந்து கேட்கறது வந்து தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம். இட்ஸ் காட் கிவன் அத்தாரிட்டி. அப்போது அந்த அதிகாரத்தை எப்படி ஆளக்கூடாது? சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது? இருமாப்பாய் ஆளக்கூடாது. அதனால் we are not boss to you. நாங்கள் உங்களுக்கு யார் இல்லை, உங்களுடைய கர்த்தர் தான் உங்களுடைய பாஸ். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. சில நேரம் சில டிசிப்ளின்ஸை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம். சில ஒழுக்கங்களை சத்தமாக கொஞ்சம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அதை இருமாப்பாய் ஆளுகிறதற்கு ஒப்பனையாய் அல்ல. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, ஆவிக்குரிய ஒழுங்குகளை சபைக்கு இன்சிஸ்ட் பண்ணுகிறது. மற்றபடி இருமாப்பாய் ஆளுகிறோன்னா சிலர் வந்து எல்லா விசுவாசிகளையும்
அவங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரியே இப்போ நடத்துவாங்க. எல்லா விசுவாசிகளையும் வந்து சில சில சபை ஒரு சில குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் இருந்து வந்த சில தங்கச்சிமார்கள் கண்ணீரோடு சொன்னதெல்லாம் கவனிச்சிருக்கிறேன். சில குறிப்பிட்ட சமுதாய மக்களை சபையில் பாஸ்டர்ஸ் வந்து அவங்க கூட நின்று பேசக்கூட மாட்டாங்க. நாங்கள் போவோம் வருவோம், அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் வந்து இடம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து தேவனுடைய மாதிரி அல்ல. தேவன் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிற ஊழியக்காரர்களை அல்ல, அதை மந்தைக்கு எப்படி இருக்கணுமா மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். நேற்று இந்த வசனத்தெல்லாம் படித்து நான் உட்காந்து என்ன ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் சரியாக இந்த வசனங்களுக்கு உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்தரும் எனக்கு நானே போதித்து கொண்டேன். ராமேன்னு சொல்கிறீங்களா? பாருங்கள், வேதம் வந்து ஊழியக்காரங்களெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸாலாம் காட்டல. அவர்கள் தேவனுடைய கிருபையின்படி அவர்கள் ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு கணம் இருக்குது. ஆனால் எந்த ஊழியக்காரனும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இயேசுநாதர் மட்டும்தான். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அதனால் ஊழியக்காரர்களை நம்ம ஆனர் பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய சூழ்நிலையில் அவங்களோட கூட நிற்கணுமே தவிர தே ஆர் நாட் சூப்பர் ஸ்டார்ஸ். சில சபைகள் ஊழியக்காரர்களை கொண்டாடுவதை போல, சில சபைகள் வந்து அப்படியே ஊழியக்காரங்களை தெய்வத்துக்கு நிகராக சொல்லுகிறத போல நிறைய நடக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் அவர் சொல்கிறார், உங்களில் மூப்பருக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், எப்படிப்பட்டவர் அவர்? உடன் மூப்பன். நானும் சூப்பர் ஸ்டார் கிடையாது, நானும் உங்களை போல ஒரு உடன் மூப்பன் தான், நானும் உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிறது தான். தன்னை அவர் தாழ்த்தி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து, அதனால் ஊழியக்காரர்கள் இப்படி ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிற நல்ல ஊழியக்காரர்களாய் மந்தைக்கு மாதிரிகளாக என்ன செய்யணும்? கண்காணிப்பு செய்யணும். இதுதான். அதனால் பாஸ்டர்ஸ்க்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது இந்த இடத்த வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரைட். அப்போ 4வது வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத என்னத்தை பெறுவீர்கள்? கிரீடத்தை பெறுவீர்கள். ஸோ அந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. பெருசாக பாஸ்டர்ஸ்க்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்ஸ்லாம் வந்தார். எப்போவாவது ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கத்தை பண்ணோம்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு பாஸ்டர்னுவாங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மட்டும்தான். மற்றபடி சில நேரம் இப்படி ஒரு டீச்சிங்லாம் கொடுக்கும்போது பெருசாக என்ன செய்யாது, ஒரு எஸ்எம்எஸ்லாம் வந்து என்கரேஜ்மெண்ட்லாம் வராது. ஸோ கொஞ்சம் ஆரம்ப நாட்கள் அப்படி எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த வசனத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் வரும்போது தான் ஊழியக்காரனுக்கான என்கரேஜ்மெண்ட், ரிவார்டு. ஹல்லேலூயா. அதை பார்த்து தான் ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ யூ ப்ரே ஃபார் தீஸ் குவாலிட்டிஸ் டு பி ஃபவுண்ட் இன் யோர் பாஸ்டர். ஊழியக்காரனிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அதுக்கப்புறம் சபையில் இருக்கிற இளைஞர்களுக்கு, மூப்பர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. வாசிக்கலாம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை என்ன செய்யுங்கள்? அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன அளிக்கிறாரு? கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? வைத்து விடுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்கிறீங்களா? கவனிக்கணும். வாலிபர்கள், இது வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப அருமையான சத்தியம், எல்லாருக்குமான சத்தியம். இளைஞரே மூப்பருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்கிறாரு, ஊழியக்காரர்களுக்கு முதலாவது என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து என்னத்தை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு பொதுவாகவே ஒரு பிரச்சனை இருக்குது. நான் நிறைய பார்த்துட்டேன். +2 படிக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? ஓரளவுக்கு சண்டே ஸ்கூலில் நடக்கிற ப்ரேயர்ஸு அது இதுன்னு எல்லாத்துக்கும் வருவாங்க. கொஞ்சம் காலேஜ் போன உடனே என்ன ஆயிரும்? காலர் கொஞ்சம் பெருசாகிடும். அவங்களுக்கே ஏதாவது அப்படி நான் பார்த்தேன். நேற்று பையனை அட்மிஷன்ஸ் கூப்பிட்டு போகும்போது காலேஜில் பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு செட்டப்பு அப்படியே என்ன ஆயிடுது?
மாறிடுது. அவங்க பேசுகிற விதம், நடக்கிற விதம், அவங்க அப்படி போகிற விதம், ட்ரெஸ் பண்ணுற விதம். நல்ல வேலை. நான் அப்படி தான் யோசித்தேன், இந்த காலேஜில் கூட யூனிஃபார்ம் கொண்டு வந்துட்டால் நல்லா இருக்கும் போல இருக்குது. ஒரு இப்படி தூக்கிட்டு ஒருத்தன் போட்டுட்டு போகிறான், ஒருத்தன் என்னென்னவோ ஒரு மாதிரி போகிறானுங்க. தோத்துறோம். என்னன்னா அந்த காலேஜ் போனவுடனே நாம் இனிமே அப்படின்ற ஒரு அது சபைக்குள்ளே இருக்கிற வாலிபர்களுக்குள்ளே வரக்கூடாது. ராமேன்னு சொல்கிறீங்களா? அவனை பார்த்த உடனே ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிடுதில்ல. அந்த ஒரு அதான் சொல்கிறாரு, நீயாவே இரு. வாலிப பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருங்க? நீங்களாவே இருங்க. ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஹம்பிள் யுவர் செல்ஃப். உன்னை நீ தாழ்த்தி, நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை, கும்பெல்லாம் இப்போது முளைச்சிடல. என்ன +2 முடிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு என்ன கிளாஸ் போயிருக்கிறேன்? 13ஆம் கிளாஸ் போயிருக்கிறேன். அவ்வளோதானே தவிர நான் ஒன்றும் இப்போ டிகிரி ஹோல்டர் அப்படின்ட்டுலாம் கிடையாது. என் மகிட்ட சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், சில நேரம் கோமாவோட சொல்லுவேன், 5.5 வருஷம் முடிக்கிற வரைக்கும் நீ டாக்டர்ன்ற வார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. யார்கிட்ட போய் எல்லார்ட்டையும் நாங்கள் பொதுவாக சொல்கிறது, யாராவது கேட்டாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகன் என்ன பண்ணால் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப நோண்டி கேட்குறவங்களுக்கு மெதுவாக அப்படி சொல்லிட்டு வருமே தவிர 5.5 வருஷம் நீ முடித்தா தான் நீ யார்? டாக்டர். அது வரைக்கும் ஒன்றும் நத்திங் கிரேட் இன் யுவர் லைஃப். நீ பாட்டு படிச்சிட்ருக்கிறேன். 13ஆம் கிளாஸு, 14ஆம் கிளாஸு, 15ஆம் கிளாஸு, 16ஆம் கிளாஸு, 17ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 18ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாதியில் தான் நீ யாராவ. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் திஸ். நல்ல வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க. பொதுவாக அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். இந்த வாலிப வயசு வந்தோடனே பெற்றோரில் பார்த்து, உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மாவுக்கு பார்த்து, உனக்கு என்ன தெரியுமா? அப்பாவை பார்த்து, உங்களுக்கு என்ன தெரியும் டாடி அப்படின்னு கேட்குற ஒரு பக்குவம் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீயாவே இரு, கர்த்தர் உனக்கு கிருபை அளிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு தாழ்மை உள்ளவர்களை ரொம்ப பிடிக்கும். தாழ்மை உள்ளவர்களை அவருக்கு என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்தவனை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? அதிபதியாய் மாற்றுகிற கர்த்தர். இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வயசு யோசேப்புக்கு, கிட்டத்தட்ட தாவீதுக்கும் அந்த வயசு தான் இருந்திருக்கும். இவங்களெல்லாம் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்குறாங்க. தகப்பன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. யோசேப்பு தகப்பன் சொல்கிற வார்த்தையை தட்டாமல் சகோதரர்களுக்கு என்ன செய்கிறாரு? ஆகாரம் கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் அவரை எண்ணத்தில் போட்டுறாங்க, குழியில் போட்டு அடிமையாக்கிறாங்க. ஆனாலும் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அவனை உயர்த்தத்தான் செய்தார். இவரையும் கொண்டு போய் நீ அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் அப்பா. அமைதியாக கீழ்ப்படிந்து அண்ணன்மாரில் போய் சந்திக்கிறான். அந்த நேரத்தில் தான் கோலியாத்தை சந்திக்கிறான். அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை ஆரம்பிக்கிறது. ஸோ ஆல் those that have come upon or lifted up in the life were humble. வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தர் உயர்த்தினாரோ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பார்க்குற ஒரே ஒரு கேட்டகரி, அவர்கள் யாராக இருந்தாங்க? தாழ்மை உள்ளாங்க. இந்த தாழ்மைக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. கொஞ்சம் வசனங்கள் மட்டும் வேகமாக வாசிச்சிருவோம். வாசிங்க. முதல் வசனமே ரொம்ப முக்கியமான பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நேரம் இல்லை, சீக்கிரமாக. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நல்லா சொல்லுங்க, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? சொல்லுங்க. இயேசுவானவர் எது வரைக்கும் தன்னை தாழ்த்தினார்? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செய்தாரு? தாழ்த்தினார். இப்போ என்ன கவனிங்க சார், எது வரைக்கும் சார் தாழ்மையாக இருக்கிறது? சரி பாஸ்டர், நான் ஒரு டிகிரி வாங்கிட்டேன், நான் ஒரு பிஜி முடிச்சிட்டேன், கொஞ்சம் நல்ல வேலைக்கு வந்துட்டேன், இப்போ நான் தாழ்மையை விட்டுறலாமா? எது வரைக்கும் தாழ்த்தணும்? மரண பரியந்தம். அதான் லிமிட்டு. இதுக்கு நல்ல மாதிரி இயேசுவானவர். அடிக்கடி சொல்லுவேன், மரியாளும் யோசேப்பும் இயேசுவோட சூப்பரா இல்லை. அவர் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். ஆனால் ஒரு இம்பர்ஃபெக்டான பேரண்ட்ஸுக்கு இயேசுவானவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆமென் சொல்கிறீங்களா? they were imperfect. he is alone the perfect one. அவர் தான் பரிபூர்ணப்பட்டவர். அப்போ எத்தனையோ விஷயங்களை அந்த சர்வ ஞானிகிட்ட வந்து அவங்க பெற்றோர்கள் என்ற அதிகாரத்தை சொல்லி இப்படி செய் அப்படின்னு இருப்பாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி செஞ்சால் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அப்படி தான் செஞ்சுருப்பார். ஆமென் சொல்கிறீங்களா? அவருக்கு நல்லாவே தெரியும் அப்பா சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகாது.
அம்மா சொல்கிறது இல்லை, ஆனாலும் வசனம் சொல்லுது அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு சாதாரண மனிதர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஏன்னா தாய் தகப்பன்றதுனால கீழ்ப்படிந்திருந்தார். அதனால தான் வசனம் சொல்லுது அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? அவர் நாமத்தை உயர்த்தினார். அதனால் உயர்வு என்பது நல்லா கவனிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பினால் வராது, உங்களுடைய ஞானத்தினால, திறமையினால, உங்களுடைய செல்வத்தினாலலாம் வராது. எப்போ உங்களை தாழ்த்துறீங்களோ அப்போ கர்த்தர் கிருபை அளிப்பார். அந்த கிருபை தான் உங்களை உயர்த்தும். அதனால் வாலிபர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் let us learn to be humble no matter what. இந்த 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 தாழ்மையை குறித்து ஆண்டவர் மிக 6:8 சொல்கிற வசனத்தை கவனிக்கணும். மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்னத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார்? அல்லேலூயா சொல்றீங்களா? அவ்வளோ அழகான வாசனம். கவனிங்க. மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். எதுப்பா நல்லது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்குது? மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷருக்கு முன்னாடி மனத்தாழ்மையாக நடப்பது மிக எளிது. சில நேரம் பிள்ளைகள் நீங்கள் அப்படி அப்பாவுக்கு பயந்து, ஐயோ அவர் திட்டுவார், அடிப்பார், அம்மாவுக்கு பயந்து, இல்லை பாஸ்டர் அவர் ஏதாவது மேலே நின்று சொல்லிட போகிறாருன்னு பயந்து தாழ்மையாக இருக்கிறதில்ல. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பதுன்னா என்னென்னா, நீ வெளியே நடித்தாலும் உள்ள உன்னோட ஆட்டிடியூடு என்ன இருக்குது அப்படின்றது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். யூ கான்ட் சீட் காட். அதனால் சில நேரம் வாலிப பிள்ளைகளை திட்டும் போது அப்படியே அமைதியாக அப்படி இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் உள்ளே திட்டிகிட்டு இருப்பான். மாட்டிக்கிட்டேன் பாரு, நல்ல ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு, எங்கள் அப்பா அம்மாவை சொல்லணும், வேறு என்னத்தை பண்ணுறது? நோ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதே கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? கேட்குறார். த வர்ஸ்ட் கிங் இன் த இஸ்ரேல், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27 வசனத்துலேருந்து 29ஆம் வசனங்கள் இங்கே கவனிப்பிடலானால், he was the worst king. பாருங்க, வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் கை வைத்து வராமேன்னு சொல்லினா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல்ல இவனை போல ஒரு கேடுகட்ட ராஜா ஒருத்தனுமே கிடையாது. There was no worst king, someone like this. ஆனா அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றாரு, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினாலே நான் அந்த பொல்லாப்பை அவன் மேலே என்ன செய்ய மாட்டேன்? வரப்பண்ண மாட்டேன். நல்லா கவனிச்சிங்க. எவ்வளோ பெரிய வர்ஸ்ட் கிங்கு, எவ்வளோ மோசமான கிங்கு, இஸ்ரவேல் எவ்வளோ வழிதப்ப பண்ண கிங்கு, அவ்வளவுப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ராஜா ஒரே ஒரு மூமெண்ட் தன்னை தாழ்த்துக்கிறதுக்காக கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, அவன் எனக்கு முன்பாக தாழ்த்துகிறதை நீ கண்டாயா? He loves that. வாழ்க்கை பூரா எவ்வளவு வஸ்டான ஆளாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மூமெண்ட்டில் ஒன்று நீ தாழ்த்திட்டனா தேவ பிள்ளையே, அதை கர்த்தர் பார்க்குறாரு. அதை பரலோகம் பார்க்கிறது. அதை பார்த்து என்ன செய்கிறாராம்? வாசிங்க. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். யாரை தான் நோக்கி பார்க்கிறார்? சத்தமா சொல்ல, யார் நோக்கி பார்க்கிறாரு? தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்றாரு? நோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவரா இருந்தாலும் அவருடைய பார்வை யார் மேல இருக்குது? தாழ்மை உள்ளவன் மேல இருக்கிறது. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். எங்க இருந்து அறிகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கிட்டவே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. கிட்ட அவனை என்ன பண்ண மாட்டாரு? சேர்க்க மாட்டார். அவனை சேர்க்கவும் மாட்டார். அவர் அவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது.
நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? மேன்மைக்கு முன்னானது படிப்புன்னு போடல, மேன்மைக்கு முன்னானது கடின உழைப்புன்னு போடல, மேன்மைக்கு முன்னானது ஞானம் அறிவு திறமையெல்லாம் போடல. மேன்மைக்கு முன்னானது என்னது? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லிடுறீங்க. Humble yourself. Don't raise your voice. Don't argue. மேலே போனோன்னா ஒரே ஒரு தான் தாழ்மை. நீதிமொழிகள் 18:12 அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இருமாப்பா இருக்கும். நாணல் பார்த்துருக்கீங்களா? எனக்கு கவனிங்க. பெரிய பெரிய சூறாவளி வரும்போது விருட்சங்கள், பெரிய பெரிய விருட்சங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட என்ன செய்கிறோம்? கீழே விழுந்துடும். ஆனால் அந்த சூறாவளியில் ஒரு நாணல் என்ன செய்யாது? கீழே விழாது, அது உடஞ்சி விழாது. ஏன் தெரியுமா? அந்த காற்றுக்கு ஏற்றா போல் தன்னை என்ன செய்யும்? கற்றுக்கிட்டு தாழ்த்தும். இந்த காற்று எப்படி அடிக்குது? இப்படி அடிச்சதுன்னா அது என்ன பண்ணும்? அழகாக படுத்துரும். அப்படியே ஃப்ளெக்சிபிள் ஆகி ஹம்பிளாக என்ன பண்ணிடும்? இந்த பக்கம் படுத்துரும். காற்று இந்த பக்கம் அடிச்சுன்னா இந்த பக்கம் என்ன செய்கிறோம்? படுத்துரும். அது முடியாது. ஆனால் பெரிய பெரிய மரம் கூட என்ன செய்கிறோம்? அதனால் அழிவுக்கு முன்னானது மேன்மை. அழிவு வருவதற்கு முன் மனுஷனுடைய இருதயம் என்னவா யோசிக்கும்? இருமாப்பா யோசிக்கும். சிம்பிள் ஒபீடியன்ஸ், சிம்பிள் ஹம்பிள்னஸ் எந்த வாலிபனையும் உயர்த்துக்கிறத நான் பார்த்துருக்குறேன். எந்த வாலிப தங்கச்சியும் உயர்த்துக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அந்த பிள்ளைகள் நல்ல மேலே வரதை பார்த்துருக்குறேன். அவருடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறத பார்த்து. ஐ ஹவ் சீன் இன் மை ஓன் 30 years I've been walking with the Lord. 30 வருஷங்கள் ஆண்டவரோடு நடந்துட்டுருக்கிறேன். நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். அந்த வாலிப நாட்களில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறாங்களோ, மூப்பர்களுக்கு எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறாங்களோ, அதை பொறுத்து கர்த்தர் படிப்படியாக அவர்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறார். முரண்டு பண்ணுறவனை பார்த்தாவே சொல்கிறவன் இவன் தேர மாட்டான். He will never come up. அதே தான் வேதாம கல்லூரியில் என்னோடு படித்த சில ஊழியர்கள் உண்டு. எதை சொன்னாலும் அங்கே அவங்க எது சொன்னாலும் போர்க்கொடி தூக்கிட்டு நிற்பான். அது எப்படி முடியும்? அது எப்படி நடக்கும்? இவங்க பாட்டு இவங்க இஷ்டத்துக்கு சொல்லிடுறாங்க. ஆனால் நான் பார்த்துருக்குறேன், அவனாலலாம் ஊழியத்துலேயும் வர முடியல, அழைப்பை இழந்து. என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட், அவன் ரொம்ப பிடிக்கும், அவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசக்காரன். ஆனால் எப்போவுமே இந்த ரிபல்லியஸ் ஹார்ட்டோடவே இருப்பான். எப்போவுமே மேலே இருக்கிறவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமையே இருப்பான். ஆனால் 5 வருஷம் இருக்கும் அவன் இறந்து. குடின்னு குடித்து கடைசியில் ரொம்ப பெட்ரிடனாக இருந்து ஜிஹெச்சில் இருந்து அவன் மரித்தே போனான். ஊழியத்துலேயும் செய்ய முடியல, குடும்பமும் இன்றைக்கி நிர்கதியாக நிற்குது. நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆரம்ப நாட்களில் இருந்த இந்த ரிபல்லியஸ்னஸ், இந்த வாலிப நாட்களில் உங்களை நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதனால் சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன இருங்கள். சத்தமாமேன்னு சொல்கிறீங்களா? ஏற்ற காலம். இங்கே பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 17 வயசில் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த 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 சொப்பனம் நிறைவேறுவதனுடைய ஆரம்பம் 30 வயசில். 13 வருஷங்கள், 13 ஆண்டுகள் அடிமைத்தனத்துலேயும் ஜெயிலையும் கிடக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னதை அந்த 13 ஆண்டுக்கு பிறகும் நிறைவேற்ற உண்மையில் அவராயிருந்தான். ஏற்ற காலம். அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் பஞ்சம் வருது 37 வயசில். அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் கழிச்சு இப்போ வர்ற பஞ்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து சகோதரர்கள் அவனை காலில் விழுந்து என்ன செய்கிறார்கள்? சாஷ்டாமாக பணிந்து கொள்கிறார்கள். ஸோ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு மொத்தமாக அவன் பார்க்குறதுக்கு 24 ஆண்டுகள் ஆனாலும் அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான். ஏற்ற காலத்தில் தேவன் அவனை உயர்த்தினார், சொன்னதை செய்து முடித்தான். தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவனை இளம் வயதிலே அபிஷேகம் பண்ணாலும் அவனுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறதுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆனது. அவனை ராஜாவை உட்காரத்துக்கே 15 ஆண்டுகள் ஆனது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்ல,
அந்த ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் அதுக்கு நம்ம போகிறதுக்கு தகுதியான ஆளாக நம்மளை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த தகுதியான ஆளாக மாற்றுறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம், அல்லாவிட்டா ஒரே ஒரு டெஸ்ட் என்ன தெரியுமா? நம்முடைய தாழ்மை. ஹவு மச் ஐ எம் ஹம்பிளிங் மை செல்ஃப். எவ்வளோ அமைதியாக போகிறேன், எவ்வளவு அமைதியாக. சில நேரம் பெற்றோர்கள் திட்டினா அமைதியாக தலையை குனிஞ்சிட்டு நின்றுங்க. சாரின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அமைதியாக நின்று, நிச்சயம் கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நீ நல்லா இருப்ப. பெரியவங்க உங்களை திட்டினாங்கன்னா தாராளமாக அமைதியாக ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக நின்று, தம்பி தங்கச்சி நான் பார்த்து நான் சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப, என்கிட்ட ஒன்று நாள் வந்து சொல்லுவேன். There is no substitute for that. நீ எவ்வளோ படித்தாலும், நான் பார்த்துருக்குறேன், சூப்பராக படித்த ஆள், சூப்பர் டாப்பராக இருந்தாலாம் ஃப்யூச்சரில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? there was no humble. தகப்பன் தாய்க்கு முன்னாடி, சபை ஊழியர்களுக்கு முன்னாடி, பெரியவங்களுக்கு முன்னாடி, they were not ready to humble themselves. ஆனால் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பது தான் தேவனுடைய வேலை. 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவனிங்க சபையாரே, கர்த்தர் அந்த ஏற்ற காலம்னு வச்சிருக்கிறார்ல, அந்த ஏற்ற காலத்துக்கு நடுவில் நிறைய கவலைகள், நம்மளை கவலைப்படுத்துகிற நிறைய விஷயம் வரும். அதுக்கு ஒரே சொல்யூஷன் தான், கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? வைத்து. ஆமென். உங்களை விசாரிக்கிறவர் அவர்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவரை தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது. எத்தனையோ சூழ்நிலையில் கவலைகள் எத்தனையோ பேர்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிலருக்கெலாம் சில நேரம் ரொம்ப எப்போவுமே வந்து ஒரு 2-3 பீப்புள் தான், 2 பேர் தான் வச்சிங்களேன். அந்த 2 பேர்கிட்ட எதுனாலும் ஷேர் பண்ணிடுவேன், மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் சில நேரம் அவங்க மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட, அவங்களே அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அவங்களே ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட நேரமாக இருக்கும்போது மனசுலாம் ரொம்ப வலிச்சிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என்கிட்ட வந்து சொல்லி உங்ககிட்ட உனக்கு ரிப்ளை வர்றதுக்கெலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது, உடனே நான் ஆறுதலை கொடுக்குற தேவன். அவர் மேலே வைத்து விடுங்கள். 8ஆம் வசனம் சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றித் திரிகிறான். 8ஆம் வசனம் ரொம்ப கவனிங்க. அந்த உயர்வு வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் வரும். ஒன்று கவலைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், அவர் மேலே வைத்து விடுங்க. 2வது சோதனை வரும். You will have both these things. One is test and trials, and second one is temptations. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். I have seen girls, I have seen some young people. ஒரு கட்டத்துலலாம் ஒரு வாலிப தங்கச்சி வந்து எனக்கு ப்ராஃபஸி சொல்லி அக்யூரேட்டாக நடந்திருக்குது. நான் ரொம்ப சீக்கிரத்தில் அப்படி ப்ராஃபஸிஸை எடுத்துக்க மாட்டேன். அது நடந்தால் ஐ வில் பிலீவ். அப்படி ஒரு வாலிப தங்கச்சிலாம் வந்து ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, இது நடக்க போகுது, இது எக்ஸாக்டாக ஒரு இப்போ லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு மூமெண்ட்டை வந்து ரொம்ப எக்ஸாக்டாக ப்ராஃபஸை பண்ணுறாங்க. அப்படி இருந்த ஒரு சகோதரி, அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆளையை காணும், காண்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சி தன் வாழ்க்கையில் நடந்த அவலங்கள் எல்லாம் எழுதி பெரிய லிஸ்ட்டாக போட்டு அனுப்புனா ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு வாலிப பெண்ணுக்கு நடக்கக்கூடாத துயரமெல்லாம் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சு. காரணம் என்னென்னா, தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தேவையில்லாத ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா, தேவையில்லாமல் ஹாய் அப்படின்னா, உனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்ன விஷயம், அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். அவ்வளோதான். அங்கே அதுக்கு மேலே சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன் என்ன, சாப்பிட்லன்னா என்ன, நான் சாப்பிட்லன்னா நீ வந்து எனக்கு ஊட்டி விட போறியா, சாப்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே ஆஹா என்னை யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே இல்லை, வாழ்க்கையில் என்னை யாருமே சாப்பிட்டியான்னு கேட்டதில்லைன்னா உடனே பட்டாம்பூச்சிலாம் பறக்கக்கூடாது. பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னா அப்புறம் வேறு ஏதாவது பறக்க வேண்டியது இருக்கும். இன்னும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு.
எவனும் யாரோ உன்கிட்ட வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக கான்வர்சேஷனை டெவலப் பண்ணாதீங்க. உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நீ இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை. நீ நெருப்பாக இருந்து பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நிச்சயமாய் உயர்த்துவார். நல்ல உயர்வின் பாதையில் போயிட்டு இருந்த எத்தனையோ பேர் அப்படி சடனாக ஃபால் ஆகி மேலே எழும்பி வரத்துக்கெல்லாம் முடியாமல் போராடிட்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்களை கவனிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல் என்ன பண்ணுறான் பிசாசு, வகை தேடி சுற்றி திரிகிறான். கொஞ்சம் அந்த தெலீலாளின் மடியை மாத்திரம் சிம்சோன் கொஞ்சம் வெறுக்க கட்டிருந்துப்பானால், அந்த ஒரு விஷயத்தில் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அவனை போல ஒரு நியாயாதிபதி இருந்திருக்க மாட்டான். அவன் ஜீவனோட இருந்த நாட்களை விட அவன் மரித்த போது அவன் கொன்ற பெலிஸ்தியர்கள் அதிகம்ன்ற அளவுக்கு சரித்திரம் எழுதுமானால், அவன் இன்னும் ஜீவனோட இருந்தான்னா தேவனுக்கு அவன் பெரிய காரியங்கள் என்ன பண்ணிடலாம், சாதித்திருக்கலாம். தெலீலாளின் மடிக்கு கவனமாக இருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அடுத்தது என்ன வார்த்தை, விழித்திருங்கள். கேர்ஃபுல்லாக இரு. எவன் எதுக்காக பேசுகிறான், யார் எதுக்காக பேசுகிறான், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் உன் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. 9ஆம் வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அவனுக்கு எதிர்த்து நிற்கத்தான் கர்த்தர் ஒன்று அழைத்திருக்கிறாரே தவிர அவனோடு இணைந்து போகிறதற்கு கர்த்தர் ஒன்று என்ன செய்யல. அதனால் சில இடங்களுக்கு சில சூழ்நிலைகளுக்கு வாலிப பிள்ளைகள், ஏன் நம்ம வளர்ந்துருக்கிறவங்க கூட நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்ல கற்றுக்கணும், நோ, சாரி, ஐ காண்ட். சில இடங்கள் அப்படி பிள்ளைகள் அப்படி போய் பார்த்துட்டு வரலாம். உங்களை வந்து அப்படிலாம் கூட்டு போகிற பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸோடு போய் சந்தோஷமாக என்ன செய்யுங்க, அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குடும்பத்தில் இருந்து கிடைக்கிற அன்பு இதை தவிர உலகத்தில் இருந்து ஒன்றும் பெருசாக என்ன செய்யாது கிடைக்கும். எத்தனை பேரை +2 வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு இருந்தீங்க, அப்படியே நண்பன் தோழின்ற மாதிரி இருந்தீங்க. +2 முடித்த உடனே நீ எடுக்கிற அந்த குரூப்பையா நானும் எடுத்தானா, எடுக்க மாட்டான். அவன் என்ன செய்வான், அவனுக்கு எது தேவையோ எடுத்துகிட்டு பை பை, நீ ஒரு காலேஜ் அவன் ஒரு காலேஜ், இல்லை அப்படியே வேறு வழியில் அவன் ஒரு காலேஜ் இருந்தால் நீ ஒரு டிபார்ட்மெண்ட் அவன் ஒரு டிபார்ட்மெண்ட். ஹில் லுக் ஆஃப்டர் ஹிஸ் லைஃப். அப்படியே காலேஜில் ஃப்ரெண்டுன்னு இருந்து பாரு. உனக்கு வேலை இல்லைன்றக்கா அவன் கிடைக்கிற வேலையை இல்லைன்னு சொல்லுவானா, செய்ய மாட்டான். அவ்வளோதான், பை பை. இன்ன வரைக்கும் சில நண்பர்கள் எனக்கே அப்படி தான் இருக்கிறாங்க. உயிர் நண்பர்களாக இருக்கிற அவங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு வர ஆதாயத்தை, அவங்களுக்கு வர விஷயத்தை என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பாட்டு அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க. நோபடி டேக்ஸ் கேர். அதனால் பி கேர்ஃபுல். எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ளணும். சாரி அப்படி இப்படின்னு வாங்க, என்ன பெருசு, ஆமாம் அப்படி தான், நான் அப்படி தான். அந்த விஷயத்தில் உனக்கு அந்த ஒரு பெருமை இருக்கணும். நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், வைராக்கியமாக வாழ்கிற ஆள். மால் கூப்பிட்றாங்களா, நோ சாரி, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னவோ அப்படி. அந்த அன்றைக்கி ஒரு நாள் மால் போயிட்டு வந்து அவனுக்கு 10 வருஷத்துக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி நத்திங் கிடையாது. நம்ம அதை மட்டும்தான் போவோம் அப்படின்வாங்க. பார்த்துருக்குறேன் நிறைய பிள்ளைகள், அது நம்ம தான் போகிறோம், கேர்ள்ஸ் தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா எவனா ஒருத்தன் வந்து சேர்றாங்க. அவன் எவ்வளையாவது இவளோட காண்டாக்ட் பண்ணி விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான். வாலிப பிள்ளைகள்லாம் இதெல்லாம் தெரியாமல் என்ன செய்யுது, அது வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பாடுபடுறது, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. பெந்தேகோஸ்தே சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மிக கவனமாக இருக்க கற்றுக்கொள்வோமாக. எப்படி இருங்க, தெளிந்த புத்தியுள்ள, விழித்திருங்கள். படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போறியா, எதுக்கு மட்டும்தான் போகிற, படிக்கிறதுக்கு மட்டும்தான். உனக்கு ஒரு கோல் இருக்குது, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, உன்னுடைய ப்ரொஃபஷனுக்காக உன்னுடைய நல்ல எதிர்காலத்துக்காக எதிர்பார்த்துருக்கிற குடும்பம் இருக்குது. அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உன் லைஃப்பை பற்றி என்ன வேணால் யோசிப்பார். யூ கோயிங் ஃபார் அ பர்பஸ். உன் தாய் தகப்பனை உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது அந்த ஒன்றுக்காக தான். அந்த ஒன்றை நீ மனசில் வச்சு நீ வாழ்ந்தன்னா நீ நிச்சயமாக
ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துறதை பார்ப்பாய். இந்த வசனத்தை சொல்லிட்டு பொதுவாக எல்லாருக்கும் எழுதுறாரு. 10ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா? ஏற்ற காலம் உயர்த்துகிற தேவன் அதுக்கு நடுவில் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆமென். சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்த வேண்டிய இடத்துல ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்த வேண்டிய இடத்துல பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உன் வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கையாக இருக்காது, கர்த்தர் நிலைநிறுத்துவார். அதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம டேர்ம் சொல்லணும்னா, செட்டில் ஆகலன்ட்டு ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தருவார், நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார், நல்ல செட்டிலிங் லைஃப்பை உனக்கு கர்த்தர் தருவார். அதனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருப்பாய். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவனை கர்த்தர் கடைசியாக என்ன செய்யற? நிலை நிறுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நிலை நிறுத்துகிறார். 2 பேர் எனக்கு தெரியும், எம்ஜிஆர் நகரில் அண்ணன் தம்பிங்க, சாதாரண குடும்பம், வீட்டு வாடகை கட்டுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. நான் ஏரியா பாஸ்டராக இருக்கிறேன். ஆனால் அவனுங்க படித்தானுங்க பாருங்கள், அப்படி படித்தானுங்க, உயிரை கொடுத்து படித்தானுங்க. இன்றைக்கி 2 பேருமே ஐஏஎஸ்ஸாக இருக்கிறானுங்க. சாதாரண எம்ஜிஆர் நகரில் சூளைப்பள்ளன்ற ஏரியாவில் அப்படி இருந்து, அந்த ஏரியாவில் வந்து அப்படிலாம் பசங்க வருவாங்களா அப்படின்றது தெரியாது. நான் 2 பேர் உயிரை கொடுத்து படித்தாங்க. இன்றைக்கி அவனுக்கு 2 பேருமே ஐஏஎஸ் கேட்டகரியில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நிற்கிறானுங்க. அதனால் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கத்தான் வேணும். ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் பாட அனுபவிக்க கற்றுக்கொண்டா கர்த்தர் என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிறாரு, ஸ்திரப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு. என்ன செய்கிறாரு? இதை விட ஒரு பெரிய ஆலோசனை உங்களுக்கு இருக்க முடியாது. அதனால் மற்ற வசனங்களை அவர் இந்த சபையாருக்கு தன்னுடைய காரியங்களை எழுதி அவர் முடிக்கிறார். ஸோ வாலிபர்களாகிய நீங்கள் மற்றவர்களும் கூட இந்த வசனங்களுக்கு நாம் வாழ்க்கையை விட்டு கொடுக்கும்போது நம்மை நன்றாய் நடத்துகிற தேவன். எழுந்து நின்று ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you, Lord. Keyboard on பண்ணு. We worship. கன்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவான். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல. கைகள் உயர்த்தி நம்புவேனேசுவை, நம்புவேனேசுவை, நம்பு இயேசுவை நம்புவே. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அந்த காலம் வருகிற வரைக்கும் ஆமென். ஆண்டவர் எவ்வளவு உயர்த்து கொண்டு போனாலும் மரண பரியந்தம் எங்களை தாழ்த்தி இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கு ஏமன் கிருபை அளிக்கிற தேவன். அந்த கிருபை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya, hallelujah, 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம், என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தனியாக ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லிட்டு போங்க. Sorry for the delayed service, yet it's a communion service. கொஞ்சம் வழக்கமாக லேட் ஆகும். சாரி ஃபார் இட். இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தினுடைய ஃபார்மையும் கீபோர்டுக்காக நீங்கள் வாக் பண்ணியிருக்கிற அந்த கார்டையும் நீங்கள் தயவுசெய்து வாலண்டியர்ஸ் இடத்துல கொடுத்துருங்க. வாலண்டியர்ஸ் போகும்போது நீங்கள் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ண நான் பாக்கி கேட்கிறேன். தேங்க்யூ.